ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? முதல் நாள் நைட்டு காராமணி ஊற வச்சுட்ருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சுன்னு பார்த்தா சூப்பராக வந்து ஊறி இருந்தது. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடல ப்ளஸ் தோசையும் வந்து வச்சுக்கலான்னு. காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீன் ஒர்க்கில் முதல் வேலை வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறது தான். முதல் நாள் பாத்திரம் நைட்டு கழுவுறது பெரிய பிரச்சனை கிடையாது. காலைல அது ஒவ்வொரு இடத்துல கரெக்டான கபோர்டில் எடுத்து வைக்கிறது தான் அதை விட பெரிய வேலை. ஸோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவில் பார்க்க இவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ லாண்ட்ரி ஒர்க்கும் வந்தது. ஸோ அதையும் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால தான். பிரேக்ஃபாஸ்ட் கல்ல ஊக்கணும் இல்லையா, ஸோ அதனால் குக்கரில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நாங்களும் சூப்பராக ரெடி ஆகிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஃபைசின் ஸ்கூலில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது. அதுக்காக தான். கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஜென்ஸ்க்கு தனியாக, விமன்ஸ்க்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கப்புள் கேமாகவும் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு போனோன்னு பார்த்தா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருந்தது. நிறைய சூப்பராக பொங்கல் செட்டப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு வில்லேஜ் செட்டப் அந்த மாதிரிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சைட் பை சைட் வந்து ஒவ்வொரு காம்படிஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வந்து அங்கே சைடில் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து உரியடிக்கிறதுக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. ஜென்ஸுக்கு தனியாக, விமனுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே நிறைய ஃபன் கேம்ஸும் வந்தது. மெஹந்தி அந்த மாதிரி ஃபைசனும் நிறைய ஃபன் கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான். இதில் தான் ஃபைசன் வந்து வின் பண்ணார். ரொம்பவே நல்லா ஈஸியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளோ பண்ணான். அண்ட் லெமன் ஸ்பூனும் இருந்துச்சு. ஸோ அதில் ஃபைசன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அண்ட் ஸ்லோ சைக்கிளிங் ரேஸு மென்னுக்கு விமனுக்குன்னு தனியாக இருந்துச்சு. அப்புறம் கப்பிள் கேம் வந்து அந்த பலூன் வாக்கெலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 1:30 ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து நல்லா காரமாக வேணும், ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய பெப்பர் கார்ன்ஸ் எல்லாமே நிறைய சேர்த்துட்டு நல்லா காரமாக ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ண, ஹைதராபாதி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து பிரியாணி ரைத்தான்னு சொல்லிட்டு வச்சு முடித்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.